மோசேட்டு கொடுத்தார்ல, அந்த கட்டளை தான் பிரச்சனையே. உங்களுக்கு தெரியுமா, நம்ம நினைக்கிறோம் கர்த்தர் 10 கட்டளை கொடுத்தார் அப்படின்னு. இங்க வேதம் சொல்லுது கட்டளை யாருக்கு எதிரடையா இருந்துச்சான்? நமக்கு எதிரடையா இருந்துச்சு. கட்டளை தான் ஒருத்தனை அட்ரா, அவனை கொல்றானுச்சு. கட்டளை வர்ற வரைக்கும் ஒருத்தனையும் என்ன பண்ணல, கொல்லல. கொல்றதுக்கு தண்டனை எல்லாம் வழங்கப்படல. மறைக்கப்பட்டவைகள் தேவனுக்குரியவைகளா, வெளிப்படுத்தப்பட்டவைகளோ நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் சொந்தமா. நிறைய ட்ரூத் இன்னும் கன்சீல்டாக இருக்குது, இன்னும் ரிவீல் ஆகாத நிறைய சத்தியங்கள் இருக்குது, வெளிப்படாத சத்தியங்கள் இருக்குது. அது யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒன்ஸ் அது வெளிப்பட்டுருச்சுன்னா அது உங்களுக்கு சொந்தமா. ஒன்ஸ் அதை வெளிப்பட்டுருச்சுன்னா அது நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் சொந்தமாம். அப்போது எப்போவெல்லாம் ஒரு புதிய வெளிப்பாடை நீங்கள் கேட்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் அந்த வெளிப்பாடு உங்கள் வாழ்க்கையில் நிஜமாக போகிறது. கர்த்தருடைய வார்த்தையினாலும் அவருடைய சத்தியத்தினாலும் நாம் ஆசீர்வதிக்கப்பட போகிறோம். ரைட், கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம். அவைகளின் மேல் சிலுவையில் என்ன பண்ணாராம்? அப்போ சிலுவை என்ன பண்ண இடம்? வெற்றி சிறந்த இடம் தான் சிலுவை. சிலுவையில் இயேசு தோத்து போன இடம் கிடையாது. சிலுவையில் இயேசு ஜெயித்திருக்கிறார். இந்த உலகம் எதை தோல்வின்னு நினச்சதோ அந்த தோல்விக்குள்ளே போய் ஜெயமாக்க கர்த்தரால் மாத்திரம்தான் முடியும். எதை இந்த உலகம் தீமை என்று சொல்லுகிறதோ அந்த தீமைக்குள்ளேயே போய் அந்த தீமையை நன்மையாக மாற்ற தேவனால் மாத்திரம்தான் முடியும். ஆமென். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவன் சிலுவையில் எல்லாம் செய்து முடித்திருந்தாலும் வார்த்தையை அனுப்பி கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்குகிறார். சத்தியத்தை அறிவித்து கர்த்தர் நம்முடைய கண்களை திறக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுகிறார். சிலுவை அப்படின்னும் போதே நமக்கு என்ன ஞாபகம் வரணும்னா வெற்றி தான் ஞாபகம் வரணும். சிலுவையிலே வெற்றி சிறந்தார். எதின் மேல் வெற்றி சிறந்தார்னா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் என்ன பண்ணாராம்? பல நேரங்களில் இப்படி வேதத்தை நம்ம படிக்கும்போது நமக்கு எப்படி தோணுதுன்னா ஓகே வெற்றி சிறந்தார். ஆனால் அந்த கல்ச்சரில் இருக்கிறவங்களுக்கு பவுல் பேசுறது ரொம்ப புரியும். கலாச்சாரம் பாருங்கள், மொழிக்கும் கலாச்சாரத்திற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. ஓகேங்களா? இந்த கலாச்சாரத்தில் நமக்கு சில வழக்க சொல்கள் இருக்கும், சில வார்த்தைகள் இந்த கலாச்சாரத்தில் இருக்கிறவங்களால தான் புரிஞ்சுக்க முடியும். வேறு கலாச்சாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அதை புரிய வைக்கவே முடியாது. ஏன்னா லாங்குவேஜ், மொழி எப்போவுமே கலாச்சாரத்தோடு கலந்தது. இங்கே ஏன் பவுல் இப்படி எழுதுறாருன்னா துரைத்தனங்களையும் அதிகாரத்தையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கின்னு ஏன் சொல்கிறாருன்னா, அவர்கள் வாழ்ந்த நாட்களில் ஒரு தேசமும் இன்னொரு தேசமும் யுத்தம் பண்ணுதுன்னு வைங்களேன். யுத்தம் பண்ணும்போது ஒரு ராஜா இன்னொரு ராஜாவை முறியடிச்சிட்டாருன்னா, ஜெயிச்சிட்டாருன்னா இவர் என்ன பண்ணுவார்னா அந்த தோத்த ராஜாவை ஜெயிச்ச ராஜா தன்னுடைய வாகனத்தில் கட்டி தன்னுடைய ரதத்தில் கட்டி ஊர் முழுதும் இழுத்துட்டு போவாங்களாம். இழுத்துட்டு போகும்போது ஊர் ஜனங்களுக்கு என்ன அறிவிக்கிறாங்கன்னா, இந்த ராஜா நம்ம ராஜாட்ட என்ன ஆயிட்டாரு, தோத்துட்டாரு, இனி இவர் உங்க மேல அதிகாரம் செலுத்த முடியாதுன்னு சொல்லி வெளியரங்கமான கோலமாக்கி வெளியே தூக்கிட்டு போவாங்களாம். இது அந்த கலாச்சாரத்தின் வழக்கம். அதே கம்பேரிசன் எங்க சொல்றாருன்னா, சிலுவையை பார்க்கும்போது துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் இயேசு ஜெயித்து விட்டார். இனி பிசாசுக்கு உன்மேல் அதிகாரம் இல்லை. சிலுவையில் இயேசு பிசாசின் மேல் வெற்றி சிறந்தார் என்கிறதை அங்கு அவர் நிரூபிச்சிட்டார் அப்படின்னு சொல்லி பவுல் எழுதுகிறார். அதுல முந்தின வசனம் பாருங்க, 14வது வசனம். நமக்கு எதிரடையாகவும், நீங்க சிலுவையில் எதை ஆணி அடிச்சாராம்? கட்டளைகளையும் கையெழுத்துகளையும் குலைத்து போட்டு ஆணி அடிச்சிட்டாராம். இது நமக்கு புரியணும். கட்டளைக்கு எங்கே பிரதர் ஆணி அடித்தார்? கட்டளைனா என்ன? கட்டளைனா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? கட்டளை 10 கட்டளை இல்லை, யார்கிட்ட கொடுத்தாரு? மோசேட்டு கொடுத்தார்ல. அந்த கட்டளை தான் பிரச்சனையே. உங்களுக்கு தெரியுமா, நம்ம நினைக்கிறோம் கர்த்தர் 10 கட்டளை கொடுத்தார் அப்படின்னு. கட்டளை தான் இங்கே வேதம் சொல்லுது. கட்டளை யாருக்கு எதிரடையாக இருந்துச்சான்? நமக்கு எதிரடையாக இருந்துச்சு. கட்டளை தான் ஒருத்தனை அட்ரா, அவனை கொல்றானுச்சு. கட்டளை வர்ற வரைக்கும் ஒருத்தனையும் என்ன பண்ணல, கொல்லலை. கொல்றதுக்கு தண்டனை எல்லாம் வழங்கப்படல. ஓய்வு நாளில் குச்சியை பொறுக்கிட்டு இருந்தான் ஒருத்தன். இந்த கட்டளை சொல்லுது ஓய்வு நாளில் ஒரு வேலையும் செய்யக்கூடாது. ஓய்வு நாளில் ஒருத்தன் குச்சியை பொறுக்கிட்டு இருக்கும்போது போட்டு கொடுத்துட்டாங்க சார் ஓய்வு நாளில் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அவன் பாருங்க விறகு பொறுக்கிட்டு இருக்கான். உடனே கட்டளை என்ன சொல்லுதுன்னு பார்த்தாங்க. கட்டளை சொல்லுது ஓய்வு நாளில் வேணாது வேலை செஞ்சால் கல்லெறிஞ்சு என்ன பண்ணிடு. இப்போ குச்சி பொறுக்கினவனுக்கு ஒரு தண்டனை சொல்லுது கட்டளை, கல்லெறிஞ்சு கொள்ளுங்க. இப்போ மோசே சொல்லிட்டார், ரைட், அவனை பிடிச்சி நடுவில் நிற்குவீங்க, எல்லாரும் கல்லெறிஞ்சு என்ன பண்ணுங்க. இப்போ இவனுக்கு எதிராக செயல்பட்டது என்ன? கட்டளை. அதே இயேசு இந்த பூமியில் வந்தப்போ ஒரு ஸ்திரீயை விபச்சாரத்தில் கையும் களவுமா பிடிச்சிட்டு வந்து நிறுத்தி சொல்கிறாங்க. கட்டளை சொல்லுது என்ன பண்ணுங்க, கொல்லுங்கன்றார். இயேசு கொல்ல மாட்டேங்கிறாரு. ஏன்னா இயேசு கட்டளை வச்சு உங்களை நடத்த விரும்பல, அன்பினாலே நடத்த விரும்புகிறார்.
ஆண்டவர் உங்களுக்கு எதிராக செயல்பட விரும்பல, உங்களுக்கு சாதகமாக செயல்பட விரும்புகிறார். தேவன் நமக்கு எதிரானவர் அல்ல. வேதம் சொல்லுகிறது, தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன். அப்போ இந்த நியாயப்பிரமாணம் கட்டளை என்பது வேதத்தில் இருந்தாலும் இன்றைக்கு அது நமக்கு பொருந்தாது என்பது வேதமே சொல்லி இருக்கிறது. இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, வேதத்தில் நிறைய சொல்லப்பட்டிருக்கு, வேணுங்கிறத எடுத்துக்கிறோம், வேண்டாததை ஒதுக்குறோம். நமக்கு புரியல எது நமக்கு பொருந்தும் எது நமக்கு பொருந்தாதுன்னே நமக்கு புரியல. வேதத்தில் சில கால அட்டவணைகள் இருக்கிறது, அந்தந்த காலத்துக்கு தான் அதாவது பொருந்துமே ஒழிய எல்லாமே நமக்கு சொந்தம் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த வேதம் பாருங்க, யாத்ராகமம் வரைக்கும் கட்டளையே கிடையாது. யாத்ராகமத்தில் தான் மனுஷனுக்கு என்ன கொடுக்கப்படுது? கட்டளைகள் கொடுக்கப்படுது. அப்போ கட்டளை கொடுக்கறதுக்கு முன்னாடி மனுஷன் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்னா, அவ்வளவு ஆசீர்வாதமாக மனுஷன் வாழ்ந்துருக்கிறான். ஆமென்.